வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கூடலழகர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மதுரை என்றதும் பலரின் நினைவுக்கும் வருவது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலும் அழகர் கோவிலும் தான். ஆனால் மதுரையின் நடுவே சிங்காரமாக அமர்ந்திருக்கும் ஒரு ஆலயம் ஒன்று உண்டு. அழகர் மலையில் இருப்பவர் கள்ளழகர் என்றால் இவர் கூடலழகர். மதுரைக்கே அடையாளமான அழகர். மதுரைக்கு கூடல் மாநகர் என்கிற பெயரும் உண்டு. அப்படிப்பட்ட கூடல் மாநகரில் கோவில் கொண்டிருக்கிறார் இந்த கூடலழகர். வாருங்கள் அந்த கோவில் குறித்த சில அற்புதங்களை காண்போம். ஒருமுறை மதுரையை வெள்ளம் சூழ்ந்தது. பெருமாள் அந்த நகரை காக்க திருவுளம் கொண்டு சில மேகங்களை ஏவ அவையே 4 மாடங்களாக மாறி மதுரையை காத்தது. இதனால் நான்மாடக்கூடல் என்றும் கூடல் நகர் என்றும் இந்த ஊருக்கு பெயர் உண்டானது. மேகங்களை ஏவிய பெருமாள் கூடலழகர் என்றானார். பிரம்மனின் மகன் சனத்குமாரர் திருமாலை அர்ச்சாவதார அதாவது சிலை வடிவில் தரிசிக்க வேண்டும் என விருப்பம் கொண்டார். அவர் மண்ணுலகம் வந்து கிருதமால் நதிக்கரையில் பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். அப்போது ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் அவருக்கு காட்சியளித்தார். உடனே சிற்பி விஸ்வகர்மாவை வரவழைத்து பெருமாள் அளித்த திருக்காட்சியை அப்படியே வடிவமைத்து அதை அஷ்டாங்க விமானத்தின் கீழ் வைத்து பிரதிஷ்டை செய்தார் என்று கூறுகிறது தல வரலாறு. 5 நிலை ராஜகோபுரம், 8 பிரகாரங்கள், அநேக சன்னதிகள், 3 தலங்கள், 5 சிகரங்கள், அமர்ந்த நின்ற சயனித்த கோலத்தில் 3 பெருமாள்கள் என அமைந்த பிரம்மாண்ட ஆலயம் இது. இருந்தையூர் செல்வன், பல்லாண்டு நாயகர் என்றும் திருநாமங்கள் கூடலழகருக்கு உண்டு. பெரியாழ்வார் இவரை பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி பாடியுள்ளார். கருவறைக்கு மேலே சுமார் 125 அடி உயரம் கொண்ட அஷ்டாங்க விமானம் உள்ளது. அதன் தரைதளத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் பெருமாள். முதல் தளத்தில் பெருமாள் சூரிய நாராயணனாக நிற்கும் கோலத்திலும், 2ஆம் தளத்தில் பெருமாள் ஸ்ராப்திநாதனாக சயன கோலத்திலும் அருள் புரிகிறார். சயனத்திற்கும் பெருமாளுக்கு அந்தர வானத்து பெருமாள் என்று பெயர். இவரையே பெரியாழ்வார் தரிசித்து பல்லாண்டு பாடினார் என்கிறது தலபுராணம். 2 தளத்திலும் கருவறையை சுற்றி சிறிய பிரகாரமும் உள்ளது. கோவிலின் நடுமண்டபத்தில் கருடன், அனுமன், ராமர், கிருஷ்ணர் ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன. இங்குள்ள தாயார் மதுரவள்ளி நாச்சியார் வரகுணவள்ளி, மரகதவள்ளி எனப்படுகிறாள். உற்சவ வியூக சுந்தரராஜ பெருமாள். எந்த செயலையும் தொடங்கும் முன்பு இவரை வழிபட்டு வேண்டிக் கொண்டால் அதை சரியான வியூகத்தில் செயல்படுத்தி நமக்கு வெற்றியை அளிப்பார் என்பது நம்பிக்கை. மதுரை கூடலழகர், மதுரை கள்ளழகர், திருச்சி அன்பில் அழகர் என 3 அழகர்களில் காலத்தால் மூத்தவர் இந்த கூடலழகர் எனப்படுகிறார். இங்கு வந்து வழிபட்டால் மனக்கசப்புகள் தீர்ந்து மன நிம்மதியும் சந்தோஷமும் கூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கிருதமாலா நதி, ஹேம புஷ்கரணி என்பவை இத்தல தீர்த்தங்களாக உள்ளன. கிருதமாலா நதி முன்பு இக்கோவிலை மாலை போல சுற்றி கொண்டு கூடி ஓடியதால் இக்கோவில் கூடல் என்றும் பெருமாள் கூடலழகர் என்றும் பெயர் பெற்றார். அதிசயத்திலும் அதிசயமாக இந்த வைணவ கோவிலில் நவகிரக சன்னதியும் உள்ளது. 30 முக்கோடி தேவர்களும் உறைந்திருக்கும் இந்த விமானத்தை வலம் வந்து கூடலழகரை வழிபட அனைத்து தீமைகளும் நீங்கி நன்மைகள் மேலோங்கும் என்கின்றன புராணங்கள். மேலும் வைகுண்டத்தில் அருளும் திருக்கோலத்திலேயே கூடலழகர் இங்கே பரமபதத்தில் வீற்றிருக்கும் திருக்கோலத்தில் அருள் புரிவதால் இந்த தலத்தை தரிசித்தால் வைகுண்டத்தை தரிசித்த பலன் கிடைக்குமாம். இதனால் முக்தியும் மோட்சமும் நிச்சயம் என்கிறார்கள். திருமணவரம், குழந்தை பேறு, கல்வி மேன்மை, மன நிம்மதி ஆகியவை நிறைவேற இங்கு தாயாருக்கு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கமும் உள்ளது. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒரு முறை இந்த கூடலழகரை தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்வு நலமாகும், வளமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.